Hi viewers, welcome to TAMIL360 TV. இன்னைக்கு AloeVeraவை மெயின் இன்கிரிடியன்ட்டா வச்சு ஆன்டி ஏஜிங் க்ரீம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் AloeVera மாடல் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா வேஸ்ட் தான், இந்த மேல இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இவ்ளோ தேவை. நமக்கு ஒரு 1 கப் தேவை. அதுக்கு நமக்கு 1 கப்புக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் AloeVeraல செஞ்சீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மிச்சம் இருக்கிற AloeVeraவை நீங்கள் அடுத்து 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மேலே இருக்க தோல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தோல்லாம் எடுத்தாச்சு. இது மாடல் ரொம்ப பெருசுங்கிறதுனால ஜெல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு ஜெல் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். எப்போவுமே கத்தாழை பறிச்சோன்னு யூஸ் பண்ணிடாதீங்க. கத்தாழை பறித்து குறைஞ்சது ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகணும். முடிஞ்சால் 1 நாள் அப்படியே வச்சுருங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எல்லோ கலர் ஃப்ளூயிட் எல்லாமே வெளியில் வரணும், அதனால தான். இப்போ இந்த ஃப்ரெஷ் AloeVera ஜெல்லை இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சாச்சு. ஆக்சுவலாக அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிரும், ஜெல் மாதிரி இருக்காது. இப்போ நம்ம இதை வடிச்சுக்கணும். இப்போ இந்த AloeVera ஜெல்லை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு வடிச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கூட டஸ்ட் இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்மளால் நல்லா க்ரீம் செய்ய முடியும். இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். இந்த க்ரீமுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கூட டஸ்ட் இருக்கக்கூடாது, அதனால தான். இப்போ நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான டஸ்ட் இல்லாமல் ஜெல் கிடச்சிருச்சு. இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களால் நல்லா மிக்ஸ் பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டி மட்டும் கரையிறதோடு இல்லாமல் நம்மளுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. அடுத்தது இதில் ஃப்ளாக்ஸீட் பவுடர். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ளாக்ஸீடை இந்த மாதிரி அரைச்சி பொடி பண்ணி வச்சுட்டேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கட்டி விழுகும், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா கொதிச்சாவே கெட்டி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது வரைக்கும் கண்டினியூஸாக நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வைப்போம், அதனால் அது மறுபடியும் கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் வடிக்க முடியாமல் போயிடும். அதனால் போதும், இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆற இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிரும். அதனால் போதும், இந்த அளவுக்கு ஆறினோடனே நம்ம இதையும் சேர்த்து இதில் வடிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா வடித்தாச்சு. ஆன்டி ஏஜிங் க்ரீம் ரெடி. இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீமை நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் வச்சு 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா திக்காயிரும். எப்போவுமே சில்லுன்னு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எங்கெங்கே உடம்புல சுருக்கம் இருக்கோ, அதாவது கண்ணுக்கு பக்கத்தில், நெத்தியில், கையில், இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணலாம்.
இதில் இருக்கிற ஃப்ளாக் சீட்ஸும் ஆலோவேரா ஜெல்லும் ப்ளஸ் வந்துட்டு கார்ன்ஃப்ளவரும் இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின்னும் நல்ல பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃபேஸில் மங்கு இல்லை பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி எது இருந்தாலும் அதையும் நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுத்துரும். இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீமை 7 நாளுக்கு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்க்கு நெக்குக்கு எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கழுத்து கருப்பாக இருக்கிறது, வாயை சுற்றி இருக்கிற கருப்பு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். 7 நாள் நீங்கள் வந்து இதை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். 7 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்டி ஏஜிங் ஆலோவேரா க்ரீமை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக நேச்சுரல். ஸோ இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இல்லை. யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பிரைட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ஆன்டி ஏஜிங் ஆலோவேரா க்ரீமை செஞ்சு wrinkles, பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் 7 நாள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.